செய்கிறவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கழுவி பரிசுத்தம் பண்ணும்படியாக எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீட்பரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கண்மலையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவன் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற எங்கள் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமான எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆராதிக்கும் பொழுது உம்முடைய ரட்சிப்பின் மகிமை எங்கள் மத்தியிலே விளங்க கற்றுக்கிடுவே செய்வீராக. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் மிடுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்மை விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க கத்திரங்கள் கிருபை தருவீராக. திருக்கடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையில் நன்றியுடனே தெரிந்த பாடல் என்னோட குரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி துதித்திடுவே. கங்குள்ளட எங்கும் ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். கங்குள்ளட எங்கும் ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடன் எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றி
மாற்றியே ரோகம் தொலைத்தோனே, பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே, துயானையா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே, துயானையா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே, போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே, பாரில் என்னையே பிடித்தெடுத்தோனே தாவி வந்தோனே, பாரில் என்னையே பிடித்தெடுத்தோனே தாவி வந்தோனே, அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தோனே, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க, போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே, பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே, பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே, புகழை விடும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவே, ஓனே தேனே போதில்லாதோனே கானம் பாடியே உம்மை துதிப்பேன், ஓனே தேனே போதில்லாதோனே கானம் பாடியே திடுவே, போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே, என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் விதமாய் சொல்லுகிறார், ஆமென். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாடுங்கள். நாம் அவர் பயிற்சியின் ஆடுகளுமாக இருக்கிறோம். ஆமென். அவர் கூக்குரல் கேட்கிற ஆடுகளுமாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஒரு நாள் கர்த்தருடைய வருகை படம் 1 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறது போல கர்த்தருடைய வருகை இந்த பூமியிலே நடைபெறுகிற நாளிலே, ஆமென், கர்த்தருடைய ஆடுகளுக்கு மாத்திரம் அந்த மெய்ப்பனுடைய சத்தம் காதுகளில் துணிக்குமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். எல்லாரும் உலகத்தில் இருக்கும் பொழுது அந்த எக்கால சத்தம் யாருடைய காதுகளில் கேட்கும்? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே அதை கேட்கும். ஆமென். ஒருவேளை அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பாரானால் அதை நினைத்து நாம் எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் உலகத்திலே வாழ்கிற எந்த மனுஷனாலும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. அவரே தாம் கிருபாதார பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை விடுத்தி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சிந்தின ரத்தத்திற்காக அவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. என்னோட பாடலை கூட பாடுவோம். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற தெரிந்த பாடல் என்னோடு கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை
செய்து முடிப்பேன். தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள். கரங்கள் தட்டி சென்று பாடுவோம். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், என்னை ஏற்றுக்கொள்ளுவார். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். தூதர்கள் போல அவரிலே, தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன், என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்று. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்றும் ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நாம் பாடினோம். நான் நடக்கும் இடமோ தங்கமயமும் நான் தங்கும் ஸ்தலமோ அது தேவனின் இல்லம். ஆமென். 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் உம்முடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டோட துதிக்கிறது போல ஒரு நாளிலே கர்த்தருடைய சிங்காசனத்தின் அருகே நாம் அமர்ந்திருந்து ஆமென் அவரை முகமுகமாய் தரிசித்து அவரை ஆராதிக்கிற அந்த பொன்னான நாள் நமக்கு முன்பாக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, ஸ்தலமோ தேவனின். கரங்களை உயர்த்தி பாடுவோம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வரும். நம்ம யாரும் எழுந்து நிற்போமா? யோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இந்த நிச்சயம் இருந்தது. ஆமென். யாருக்கு இந்த நிச்சயம் இருந்தது? தாவீதுக்கு இந்த நிச்சயம். ஆமென். அதனால தான் தாவீதால துதிக்காமே இருக்க முடியாது. 119வது ஆமென் ஸ்தோத்திரம் 119வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆலஃப் முதல் டவ் வரைக்கும் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு அந்த 8 வசனங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் மேலே குறிப்பிட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா அது எபிரேய வார்த்தைகள். ஆலஃப் ஆமென் ஸ்தோத்திரம் கிம்பல் ஜாலஃப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது துதியாக மாறணும் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு, அதனால கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் ஒவ்வொரு வார்த்தைகள் நாம் இன்றும் அதை மாறிக்கொண்டே ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தைகள் அது கர்த்தருக்கு துதி பலியாக ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஒவ்வொரு நேரமும் ஆமென் பாருங்கள், இது முக்கியமாக இது சொல்லணும்னு நினச்சேன். இப்போ டக்குன்னு ஆபிரகாமுடைய ஞாபகம்
இருதயத்தில் வருகிறது. ஆபிரகாம் தன்னுடைய வேலையாட்கள்கிட்ட சொல்லும் பொழுது ஈசாக்கை பலி செலுத்த போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாலும், உன்னுடைய சொந்த குமாரனை பலி செலுத்து என்று சொன்னதினாலே அவன் அந்த மோரிய மலைக்கு ஏறி போனது மாத்திரமல்ல, வேலையாட்கள்கிட்ட என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாங்கள் போய் பலி செலுத்தி நாங்கள் வருகிறோம். we are giving the offering and return to the hometown என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பலி செலுத்துவது என்று சொன்னால் நமக்கு தெரியும், அது ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே கர்த்தருக்கு முன்பாக உகந்த ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொன்னால், ஆமென், பாருங்க, ஆண்டவர் அந்த பலி செலுத்த போகிற இடத்திற்கு ஆபிரகாம் நல்ல ஒரு பெயரை வைக்கிறார். என்ன பெயர்னு சொன்னால், நான் ஆராதிக்க போய் வருகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களையும் என்னையும் ஆமென் ஸ்தோத்திரம், இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கோம்னு சொன்னால் நம்மை நாமே பலி செலுத்த வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்மை நாமே பலி செலுத்தி நம்மை நாமே ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். அதனால தான் அந்த இடத்திற்கு என்ன பலி செலுத்த போகிறவர்களுக்கு என்ன நடந்தாலும் ஒரு கவலை இருக்காது. அதனால தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி பெயர் வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போனது எதுக்கு? தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு, கொல்லுவதற்கு. ஆமென். அவன் பிள்ளையாண்டன் மீது உன் கத்தியை போடாதே, உன் கத்தியை இறக்குன்னு சொல்லி ஆண்டோடு சொன்ன நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பேர் வைத்தாராம். ஹல்லேலூயா. அவன் 100 வயசில் பிள்ளையை கொடுத்துட்டு ஆண்டவர் பிள்ளையை சாக சொன்னாலும் ஆமென் ஸ்தோத்திரம், எந்த கேள்வி கேட்காம போக ஆரம்பிக்கிற ஒபீடியன்ட் இஸ் த கீ டு த வர்ஷிப். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்மை தாழ்த்தி அந்த சமூகத்தில் எதுவும் கேட்காம ஆண்டவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தது தான் தேவனுக்கு முன்பாக உகந்த ஆராதனையாக இருக்கிறது. கண்களை வெடித்தோட கண்களை மூடி, ஆண்டவரே, நீ சொல்வதை நான் கேட்பதற்கும் நீ சொல்வதின்படியாய் நாங்கள் நடப்பதற்கும் எங்களுக்கு கிருபை தாருமான். எல்லா வகையிலிருந்து ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக வாக்கு தத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பாக ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பாக கிருபை வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக வாக்குத்தத்தங்கள் அது அளவில்லாமல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சுதந்திரிக்கிற நாட்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது ஆமென், இந்த சின்ன சின்ன பரிசைகளில் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை முழு மனதோடு தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அது நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் அப்படியே முடிந்தவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பாடுவோம். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சி. ஆபிரகாமை போல சொல்லுங்க, என்
நான் எதற்கும் பயப்படேன், என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு பாருங்க, என் இயேசு என்னோடு உண்டு. ஆண்டவரே, நீ சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என் இயேசு என்னோடு இருப்பதினால எனக்கு எந்த பயமும் இல்லை. அஞ்சிடே பெருங்காற்றும் பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு, ஆமென். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிடிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிடித்து வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் என் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது எதை குறித்தும் பயப்படாத காண்ட மிருகத்துக்கு ஒப்பான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த அபிஷேகத்தோடு பாருங்க. நான் எதற்கும் அஞ்சி, என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு எத்தனை சத்துருக்கள் எதிர்த்து நின்றாலும், மனிதர்கள் எவ்வளவாய் சூழ்ந்து நின்றாலும், நம்மை கடம் பிடித்து நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினாலே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மை நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறபடினாலே சோர்ந்து போகாமல் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஓ நான் எதற்கும் அஞ்சிடேன். ஹல்லேலூயா. கடங்களை உயர்த்தி ஆண்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டது. ஹல்லேலூயா. ரப்ரகல ஷந்தன ரக்கபபா. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேன். கடைசியாக கடங்களை உயர்த்தி ஆண்டு அப்படியே துதி. என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சி. கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆமென் சவாலாய் சத்ருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் நடந்தாலும் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை கடங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பிரைஸ் பண்ணி கொண்டே இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டோட மனதார துதிக்கிறத ஆமென் ஸ்தோத்திரம். அந்த சேனை பார்க்கட்டும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்னாங்களா, அது பார்க்கட்டும், அது பார்க்கட்டும், அது பார்க்கட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் அஞ்சிடேன்.
என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் வஞ்சிடேன், நான் எதற்கும் வஞ்சிடேன். அப்படி கடவுளை உயர்த்தி ஆண்டவரை அப்படியே துதித்துக் கொண்டேன். சத்துருக்களின் முன்னிலை உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் பாத்திரத்தை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். கர்த்தர் தேர்ந்தெடுத்தால், கர்த்தர் பிடித்தெடுத்தால், ஆமென் சுத்தம், அது ஒருபோதும் அது தவறான முடிவாக இருக்காது. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருப்பார் என்று சொன்னால் அது ஒருபோதும் தவறான முடிவாக இருப்பது, அவசரப்பட்டு எடுத்த முடிவாக இருக்காது. கர்த்தர் நம்மை நிதானமாய் நடத்துகிறவர், பத்திரமாய் நம்மை நடத்துகிறவர். ஆமென். நம்முடைய கால் சறுக்கும் பொழுது நம்மை தோளின் மீது சுமந்து நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் வஞ்சிடேன். என் இயேசு என்னோடு உயர்த்தி பாடுவோம். நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் வஞ்சிடேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்றவனமாக சங்கதி